ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 5th டே ஆஃப் சீரீஸ் 17க்கு வந்திருக்கோம். அதாவது இந்த சீரீஸோட கடைசி நாள்ன்றதால ஃபுல் பாடிக்கான மூவ் தெரிஞ்சுக்க போற நாள். அதனால நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க எக்ஸசைஸ் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லெக் ஸ்விங் வித் டோ டச்சஸ். காலை நல்லா வீசணும், அதே மாதிரி டோஸ் அதாவது காலில் இருக்கிற விரலை போய் இன்னொரு கையால் டச் பண்ணணும். ஒரு கால் ஒரு கை ஒரே பக்கமாகவும் பண்ணலாம், இல்லை ஒரு கால் இந்த பக்கமும் கை அந்த பக்கமும் ஆப்போசிட் டைரக்ஷனையும் பண்ணலாம். ஆப்போசிட் டைரக்ஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்ன்றதால உடம்பு விழாமல் பார்த்துக்க முடியும். ஆனால் ஒரே சைடில் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ரெண்டும் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லித்தரேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். பாருங்கள், இந்த லெக் ஸ்விங் வித் டோ டச்சஸ் எப்படி பண்ணணும்னா, ஒரு இடத்துல நல்லா காலை பிரித்து வச்சு நின்றுக்கோங்க. நல்லா ஷோல்டர்ஸை ப்ராடாக வச்சுக்கணும், கூன் போடாதீங்க. அதே மாதிரி கோர் வயர் பகுதியை உள்ளே இழுத்து பிடிச்சிக்கணும். ஓகே, நின்றதுக்கு அப்புறமா பாருங்கள், காலை பின்னாடியிலேருந்து ஸ்விங் பண்ண ஆரம்பிங்க. அதாவது கொஞ்சம் ரெடியாக இப்படி பின்னாடி வச்சுட்டு ஸ்விங் பண்ணணும், மேலே தூக்கணும். அப்போது ஆப்போசிட் கை டோஸை டச் பண்ணணும். அது பண்ணும்போது கையில் இருக்கிற இந்த முட்டியும் மடங்கக்கூடாது, காலில் இருக்கிற இந்த முட்டியும் மடங்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக கால் போகணும், கையும் ஸ்ட்ரெயிட்டாக டச் பண்ணணும். பண்ண ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், காலை பின்னாடியிலேருந்து கொண்டு வரேன், கையை ரெடியாக மேலே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது டச். பார்த்தீங்களா, காலை ஸ்விங் பண்ணிவிட்டு டோஸை டச் பண்ணு. இப்படி பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். நேராக வச்சு பண்ணாதீங்க, அப்போ காலை மடக்கிற மாதிரி ஆகிடும், முட்டி மடங்கிடும். ஸோ பின்னாடியிலேருந்து நீட்டி வச்சுட்டு இப்படி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா முட்டி மடங்காது. ஓகே, பண்ண ஆரம்பிக்கலாமா? திருப்பியும் ஒரு பக்கமும் 5 தடவை பண்ணுங்க. கையை மேலே வச்சுக்கணும், டோ டச், கம் பேக். கால் நல்லா பின்னாடி போட்டோம். ஓகே, 3. ஓகே, பாருங்கள், ஆப்போசிட் கை ஆப்போசிட் கால் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், உழற மாதிரி ஆகாது. இப்போ இந்த கால் பண்ணலாம். கையை நல்லா மேலே வச்சுக்கோங்க, காலை ரெடியாக பின்னாடி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. ஓகே, இது முடிஞ்சுதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்தில் கை காலை பண்ணி பார்க்கலாம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுவோமா? பாருங்கள், 1, கொஞ்சம் பேலன்ஸ் தடுமாறலாம். 2 3 4 5. காலை பின்னாடி போயிட்டு மேலே வந்தால் ஈஸியாக இருக்கும், அப்படியே பண்ணுங்க நீங்களும். இப்போ இந்த கால் இந்த கை பண்ணுவோம். ஓகே, 1 2 3 4 5. அவ்வளோதான், முடிச்சாச்சு. நான் ஒரு சாம்பிளுக்காக 5 தடவை பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கூட நிறுத்தணும்லாம் கிடையாது. 10 தடவை 15 தடவை பண்ணுங்கள். நடுவில் ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்தால் போதும். இது ஃபுல் பாடிக்கான எக்ஸசைஸ். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? அதாவது இதில் கிடைக்கக்கூடிய பயன்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கையை ஃபுல்லாக மேலே வரைக்கும் நீட்டி வச்சுட்டு தான் காலை கொண்டு டச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ஃபுல்லாக கீழே டச் பண்ணுறதால இங்கே இருக்கிற ஜாயிண்ட்டுக்கான மொபிலிட்டி, ஸோ இங்கே பெயின் இருக்கவங்க குறைக்க முடியும், ஃப்ரோசன் ஷோல்டர் வராமல் காப்பாற்றலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கை மசில்ஸ் அப் அண்ட் டவுன் பண்ணுறதால இங்கே இருக்கிற மசில் ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதால இங்கே இருக்கிற ஃபேட்டை குறைக்க முடியும். இது தவிர்த்து அப்பர் செஸ்ட்டும் இன்வால்வ் ஆகும். நம்ம ஃபுல்லாக கையை அப்படி வச்சுட்டு தானே கொண்டு வரோம். ஸோ இங்கே இருக்கிற அப்பர் செஸ்ட் எல்லாம் இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி அடுத்த கை பண்ணும்போது இங்கே பக்கம் இருக்கிற மசில்ஸ் அண்ட் அப்பர் செஸ்ட் மசில்ஸ் எல்லாமே இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக அப்பர் செஸ்ட் மசில்ஸும் இன்வால்வ் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். கையில் இருக்கிற அத்தனை முட்டியும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க முடியும். கையில் இருக்கிற அத்தனை மசில்ஸையும் நம்ம பலப்படுத்த முடியும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உடம்பு கோர் நம்ம இழுத்து ஆப்போசிட் கை கால் சேர்ந்து டச் பண்ணும்போதும் சரி, ஒரே கால் ஒரே கை டச் பண்ணும்போதும் சரி, வயத்தில் இருக்கிற பகுதியான கோர் மசில்ஸை என்கேஜ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ வயத்தை சுற்றி இருக்கிற ஃபேட்டும் இதில் ரெடியூஸ் பண்ண முடியும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, காலை நல்லா தூக்கி இது வரைக்கும் 90 டிகிரிஸ் கொண்டு வந்துட்டு தான் தரையில் கொண்டு போகிறோம். ஸோ காலில் இருக்கிற மேஜர் மசில்ஸ் அத்தனையும் இன்வால்வ் பண்ணுறோம். அது மெயினாக பார்த்தீங்கன்னா தொடை மசில்ஸ் அத்தனையும் நம்ம மேலே தூக்கிட்டு அவ்வளோ ஹெவியான மசில்ஸை மேலே தூக்கிட்டு கீழே கொண்டு வரோம் இல்லையா? அதனால் நல்ல சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். தொடையில் இருக்கிற ஃபேட் எல்லாமும் குறைக்க முடியும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா காலில் இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க முடியும். கால் வலி அவ்வளோவா ஈஸியாக யாருக்கும் வந்துடாது இந்த மாதிரி எக்ஸசைஸை தொடர்ச்சியாக நம்ம பண்ணணும். அதாவது கால் மூட்டியில் வலி வரும்னு நினைக்கிறவங்க, 50 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துடும் அப்படின்னு ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸை தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா கட்டாயம் நம்மளோட நீஸ் எல்லாம் பாதுகாக்க முடியும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஓவராலாகவே நம்ம இதில் இன்வால்வ் பண்ணுறோம். ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நல்ல ஏரோபிக் எக்ஸசைஸ் தான். அதனால் சர்க்குலேஷன் ஓவராலாகவே பண்ணும்போது ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதாக தான் முடியும். ப்ளஸ் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன், அதாவது நம்ம நிலை தடுமாறாமல் நம்மளையே காப்பாற்றி கொண்டு தான் இந்த எக்ஸசைஸை பண்ணுறோம். ஸோ அந்த பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணோம்.
போஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகப்படுத்தும். நம்மளோட உடல் வாகே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொடுக்கும். கூன்லாம் இல்லாமல் சரி பண்ண முடியும். இது தவிர்த்து மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷனும் இதில் வரும். நம்ம யோசிச்சு இப்போ இந்த கை இந்த கால் பண்ணணும், இப்போ இதே சைடு இதே கை கால் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதனால பிரெயினையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ லாங் லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஃபுல் பாடி எக்ஸசைஸை இன்றைக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் வரும், ஈஸியாக தான் இருக்கும். பேலன்ஸ் கிடைக்கல, தடுமாறும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் ஒரு செவருக்கிட்டயோ ஒரு ஃபர்னிச்சர் கிட்டயோ சப்போர்ட் வச்சுக்கோங்க. விழுந்தா கூட அது மேலே அப்படி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அது மாதிரி சப்போர்ட்டோட பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதை எப்படி நம்ம பண்ணணும் பேலன்ஸ் இல்லாமல். அப்புறம் நீங்கள் பழகிக்கலாம். ஓகே, வயசானவங்க கட்டாயம் ஒரு ஃபர்னிச்சரோ செவரோ பிடிச்சிட்டு தான் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸை இன்னைக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு ரேப் அப்படின்றதால எல்லா எக்ஸசைஸையும் சேர்ந்தா மாதிரி கொண்டு வந்து பண்ணி காமிக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.